இருவர் அவரும் இல்லாமையே உங்களுக்கு தெரியும் உயிர் இழந்துட்டாங்க. 2 பேர் இது வரைக்கும் உயிர் இழந்திருக்காங்க. சிஎம் சார் ரொம்ப வேதனைப்பட்டார். மாண்புமிகு சிஎம் ரொம்ப வேதனைப்பட்டார். இந்த மாதிரி ஒரு துக்கம் ஏற்படாமல் இனிமேல் பார்த்துக்கிறதுக்காக இண்டஸ்ட்ரி, பொல்யூஷன் ஆக்ட், இண்டஸ்ட்ரி ஆக்டு, ஹெல்த்து எல்லாரையும் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்கும்படி கேட்டிருக்காரு. மேலே போய் பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய உயர்மட்ட மருத்துவர் அவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கோம். சிஎம்மும் கடமைப்பட்டிருக்காரு. நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் இந்த உயர்மட்ட டாக்டர்ஸ் அத்தனை பேரும் சேர்ந்து இத்தனை பேரை போராடி காப்பாற்றுறாங்க. நேரடியாக பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. அண்ட் டாக்டர்ஸ் அவங்களுடைய எல்லா வித திறமையும் பண்ணுறாங்க. ஒரு தனிப்பட்ட டிஎம்இ குழுவும் அனுப்பிச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் குழு உயர்மட்ட டாக்டர்ஸ்க்கு இங்கே வந்திருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க இவங்களை பார்த்துக்கிறதுக்காக. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் அவருக்கு அப்டேட் பண்ணின்னு இருக்கும் சிஎம் சாருக்கும். மற்றபடி இன்னும் ஸ்டேபிளாக இருக்கவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் மண்டபத்தில் இருக்காங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு சில பேருக்கு கூட்டின்னு போயிருக்கோம். இதுதாங்க இப்போ இருக்கிற நிலவரம். அத்தனை பேரும் வடநாட்டுக்காரங்க. அதில் 60 பேர் ஃபீமேல்ஸு, 4 பேர் மேல்ஸு. இதில் 2 பேர் தான் உயிரிழந்திருக்காங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் சேர்த்து. இது இறால் பண்ணைங்க. அந்த இறாலுடைய ஸ்டோரேஜ் பண்ணுற இடம், அந்த கூலண்ட் லீக் ஆகிருக்கு. அந்த கூலண்ட் அமோனியா மூலமாக கூலண்ட் பண்ணுவாங்க. அந்த கூலண்ட் லீக் ஆகிருக்கதா இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னும் மேற்கூடிய எல்லா இவங்க சொன்னது அத்தனையும் நம்ம ஆராய்ஞ்சு என்னன்றது நம்ம செக் பண்ணணும். அதையும் விசாரணையில் நாங்கள் கேட்டிருக்கோம். விசாரணை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்ட அப்புறம் தான் இதை பற்றி டெஃபினட்டாக விசாரணை இல்லாமல் இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சிஎம் மாண்புமிகு சிஎம் விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்படி சொல்லியிருக்காரு. எஃப்ஐஆர் போட்டாச்சு. அவங்கள செக்யூர் பண்ணியிருக்கோம். இல்லை ஓனர்ஸை தான், ஓனர்ஸை எஃப்ஐஆரில் செக்யூர் பண்ணி வச்சுருக்கோம். 2 பேர் பேர் நான் விசாரணையில் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஏன்னா எஃப்ஐஆரே போட்டாச்சு. அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். 2 பேருங்க இது வரைக்கும். கிட்டத்தட்ட டிஎம்இ தலைமையில் 40-50 பேருக்கு மேலே இருக்காங்க. இவங்களோட பேர் உங்களுடைய பேரில் என்னென்ன பேர் சொல்லியிருக்காங்கன்றதை நான் பார்த்து சொல்கிறேன். இப்போ தான் நான் வந்தேன், நீங்கள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. அது இன்னும் டெத் சர்டிஃபிகேட் வந்துடும். அந்த டெத் சர்டிஃபிகேட் வரும்போது பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐசியூவில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஐசியூவில் 23 பேர் இருக்காங்க. மீதெல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காங்க. எல்லாரும் ஸ்டேபிளாக இருக்காங்க. இல்லை எல்லாமே இப்போ இறந்தவங்களுக்கு நம்ம சிஎம்முடைய நிவாரணத்துக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கு வர வேண்டியது அதை சீக்கிரமாக செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது சீக்கிரமாக செயல்படுறதுக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கோம். இன்னும் டிக்ளேர் பண்ணல சார். இன்னும் எல்லாத்தையுமே பேசணும்.
பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க. நிறைய பேர் உயிரிழந்த நிலையிலே இது வந்து உங்கள் முன்னாடி நாங்கள் வந்து அதாவது உங்கள் முன்னாடி வந்து நாங்கள் கரெக்டாக பேசின்னு இருக்கோம். பதற்றத்தை தணிக்கிறதுக்காக தான் இங்க இருந்தவங்க மேல் சிகிச்சை பேர்ல வெளியே சென்னை ஹாஸ்பிட்டல் இப்போ நீங்கள் இங்கே என்ன சொல்கிறது வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணியிருக்கோம். வென்டிலேட்டரில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இது வரைக்கும் 2 பேர் தான் வந்து ரைட்டுங்களா. அது எல்லாமே எடுத்து வர சொல்லியிருக்கோம். முதல்ல கேட்டது அந்த கேள்வி தான். ஸோ உயிரிழப்புக்கும் இந்த மாதிரி தகவல்களை முறையாக வந்து வாங்கி பதிவு செய்யணும்னு சொல்லி எஸ்பி சார் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நிறுவனத்தில் அப்படி ஏற்பட்டிருக்கு. நாட்கள் 3 நாளில் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே நம்ம மக்கள் தான், நம்ம அரசாங்கம் தான். நீங்களும் உங்களுக்கும் தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ உயிரை நம்ம காப்பாற்றணுமோ, மற்றது எல்லாத்தையுமே விட்டுட்டு உயிருக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை டெஃபினட்டாக செய்வோம், நிச்சயமாக செய்வோம். எங்கள் கூட நீங்களும் துணை இருந்து எல்லா